குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு. அதில் மென்சுரேஷன் எக்ஸசைஸ் 7.3ல செகண்ட் சம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a northern and engineering student was asked to make a model shaped like a cylinder with two cones attached at the two end. நாதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டரில் 2 கோன் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு மாடல் செய்ய போகிறான். 2 கோனும் வந்து பார்த்திங்கன்னா 2 எண்டில் அட்டாச் ஆகிருக்குது. The diameter of the model is 3 cm. அந்த மாடலோட டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 3 cm அண்டு இட்ஸ் லென்த்து பார்த்திங்கன்னா 12 cm கொடுத்துட்டான். இஃப் ஈச் கோன் ஹேஸ் a height of 2 cm கொடுத்துட்டான். இப்போ கோனோட ஹைட்டு வந்து 2 cm கொடுத்துட்டான். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் மாடல் தட்டு நாதன் மேடுன்னு கேட்டிருக்கான். ரைட்டுங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்கான், சிலிண்டரும் கோனும் கொடுத்துருக்கான். அப்போ டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. டயக்ராம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இது ஒரு கோன், இது ஒரு கோன், 2 கோனும் அட்டாச் ஆகிருக்குது. எதில் அப்படின்னா சிலிண்டரில் அட்டாச் ஆகிருக்கு. அந்த கோனோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்கான், 2 cm கொடுத்துட்டான். அதே போல் அதோட டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்கான்னா 3 cm கொடுத்துருக்கான். இப்போ டோட்டல் மாடல், அந்த மாடலோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 12 cm கொடுத்துட்டான். ஓகேங்களா? அப்போ 12ல் இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 போயிடுச்சுன்னா மீதி ரிமைனிங் வந்து 8 cm தான் அந்த சிலிண்ட்ரிக்கல் மாடல்னு சொல்லி நம்மளே அஷ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போ கிவன் எழுதிக்கங்க. டயாமீட்டர் ஈக்குவல் டு 3 cm கொடுத்துருக்கான். அப்போ ரேடியஸ்னு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டயாமீட்டரில் பாதி இல்லையா? அப்போ 3/2 cm. நெக்ஸ்ட்டு கோனோட ஹைட்டு, ஒவ்வொரு கோனோட ஹைட்டும் பார்த்தீங்கன்னா 2 cm கொடுத்துட்டான். அதே போல் சிலிண்டர்களோட ஹைட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 8 cm சொல்லி. இப்போ வால்யூம் ஆஃப் தி மாடல், இந்த நாதன் செஞ்சுருக்க மாடலோட வால்யூம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, வால்யூம் ஆஃப் தி சிலிண்டரும் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் இது ஒரு கோன், இது ஒரு கோன். அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் 2 கோன்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டர் மட்டும் போட போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா πr² கியூபிக் யூனிட்ஸு. இதில் ஆரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 3/2ன்னு நமக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஹெச் வந்து பார்த்திங்கன்னா 8, அதுவுமே நம்ம டயக்ராம் வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிக்க. பையோட வேல்யூ 2/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 3/2. அப்போ r² கொடுத்துருக்கோம். அதனால் மறுபடியும் 3/2 போடுறீங்க. இன்ட்டு ஹைட்டு வந்து 8. ஓகேங்களா? இந்த 2வும் இந்த 22வும் அடிச்சிங்கன்னா 11 வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த 2வும் 8ம் அடிச்சிங்கன்னா இங்கே 4 வந்துடும். அதை சிம்பிளிஃபை பண்ணால் 56.57 கியூபிக் மீட்டர் சென்டிமீட்டர் கியூப் வச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் 2 கோன்ஸ். 2 கோன் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த மாடலில்? அப்போ கோனுக்கு நார்மல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/3 πr² கியூபிக் யூனிட். இதில் 2 கோன் கொடுத்துருக்கனால என்ன பண்ணுறீங்க, 2 இன்ட்டு 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7, r² வேல்யூ 3/2 இன்ட்டு 3/2, ஹெச்சோட வேல்யூ 2. ரைட்டுங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். என்ன பண்ணலாம், இந்த 2வும் கேன்சல் பண்ணிக்க, இந்த 2 கேன்சல் பண்ணிக்க, ஒரு 3 கேன்சல் பண்ணிக்க, மீதி எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 9.42 சென்டிமீட்டர் கியூப். இப்போ டோட்டல் மாடல் பார்த்திங்கன்னா என்னென்னது, சிலிண்டரோட வேல்யூவும் அந்த 2 கோனோட வேல்யூவும் சிம்பிளிஃபை பண்ணால் 56.57 கால்குலேட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் 9.42 கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 65.99 சென்டிமீட்டர் கியூப்.